ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரியாணி, குஸ்கா, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சாதம், சப்பாத்தின்னு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு காமனான ரெசிபி தாங்க. எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கீங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் இடித்த பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 10 பீஸ் போல் பூண்டை வந்து இடித்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து இப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிரேவியில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க. அதுக்காக தான். அடுத்து இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்து இப்போ நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எல்லா கிரேவியும் பண்ணுற மாதிரி தான். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி இதில் தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம இதில் புளி தண்ணி சேர்ப்போம். அதனால் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா தக்காளி சாஃப்டாகி வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காயை கட் பண்ண வேணா தண்ணியில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும். சின்ன சைஸ் கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சு வேக வைங்க. மூணு நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பின்னாடி இதில் குழம்பு மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசம் போகட்டும். இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. தண்ணி தேவையான அளவு வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் இன்னும் நல்லா வெந்து வர்றதுக்கு தண்ணி தேவைப்படும்ல, அதுக்காக. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. உப்பு செக் பண்ணி பாருங்கள், உப்பு சரியாக இருக்கான்னு. உப்பு சரியாக இருந்தால் மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிருக்கு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வந்து கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இனி இது கொஞ்சம் நேரம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட திக்காயிரும். அப்போ வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.